ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டீப் நெக்கு. அப்போ வந்து அதுக்கு நெக் பீஸ் நம்ம எப்படி கொடுக்கணும், அதாவது பட்டையா நம்ம நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து பட்டையா நெக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அதில் ஏதோ ஒரு ஃபினிஷிங் அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் நெக்குக்கு எல்லாமே நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு அதை வந்து நம்ம கவர் பண்ணும்போது தின்னாக தான் வரும். அதுவும் ஒரு நெக்குக்கு வந்து ஒரு கிரிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பட்டையா வேணும், அது ஒரு பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நெக்கு வேணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு இதுதான் வரும். நம்ம எப்படி தைக்கிறோமோ அதனுடைய அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து இப்போ நார்மலாக வைக்கிற கிராஸ் பீஸ் வச்சு ரவுண்ட் நெக்குக்கு நம்ம நிறையா பேர் வச்சு பழகிட்டோம், அந்த மாதிரி தெரியும். இப்போ வந்து பட்டையா கழுத்து வந்து எப்படி கொடுக்குறது, அதாவது மேக்ஸிமம் நம்ம பா நெக்கு, டைமண்ட் ஷேப்பு அந்த மாதிரி நெக்கெல்லாம் வரும்போது தான் நம்ம பட்டையா நெக் பீஸ் கொடுப்போம். அப்போ ரவுண்ட் நெக்குக்கும் அந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னா, எந்த நெக்கு வேணாலும், அதாவது இப்போ டைமண்ட் நெக்குக்கு கூட நீங்கள் ரவுண்ட் நெக்குக்கு வைக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து கூட நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அதுவும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டை கழுத்தும் வச்சு பண்ணிக்கலாம். எந்த ப்ளவுஸுக்கு வேணாலும் நம்ம நெக்கு எப்படி விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி நம்ம பீஸ் கொடுத்து அதை ஃபேஸிங் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். அப்போது நம்ம பட்டையாக வைக்கிற கழுத்து எப்படி வைக்கணும், அதுக்கு வந்து நம்ம பீஸ் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்கேல் வச்சு துணியை கிராஸாக வச்சு நம்ம கட் பண்ணும்போது அது வந்து நம்ம கிராஸ் நெக்குக்கு, அதாவது ரவுண்ட் நெக்குக்கு நம்ம வைக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம அதில் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வைப்போம். மறுபடியும் அதுலேயும் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, பேக் சைடு வந்து ஒரு சுருக்கம் மாதிரி நமக்கு தெரியும். அது வந்து அவ்வளோ படிமானமாக இருக்காது. அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எப்படி கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் அதுக்கு நெக் ஃபினிஷிங் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கான கிளாத்தை எடுத்துகிட்டு எப்படி வந்து நம்ம நெக் பீஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மேக்ஸிமம் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி நெக் ஃபேஸிங் பண்ணி கவர் பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து நெக் பீஸ் வைப்போம். மேக்ஸிமம் ரவுண்ட் நெக் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சின்ன பீஸாக கொடுத்து எம் பண்ணுவோம். பாக்கழுத்து, டைமண்ட் கழுத்து, வேறு மாதிரியான ஏதாவது மாடல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பட்டை கழுத்து கொடுப்போம். அப்போ நமக்கா தெரியும் இந்தந்த ப்ளவுஸுக்கு இந்த நெக்கு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு நெக்கு வந்து நம்ம எப்படி இப்போ ரவுண்ட் நெக்கில் அந்த பீஸ் வந்து நம்ம எப்படி அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸு, இது ப்ளவுஸ்லேருந்து வெட்டினது தான். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி இது வந்து கிராஸு, இதில் நல்லா உங்களுக்கு தெரியும் இப்படி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா இதனுடைய இந்த இப்படி வீவிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுதான் நமக்கு நேர் பீஸு. அதுவே இப்படி கிராஸாக எடுத்தோம் அப்படின்னா இது வந்து கிராஸ் பீஸு. இது வந்து துணியை இழுக்கும் போது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து துணி நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்போ இதில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ்க்கு எடுத்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டையாக வேணுமோ, ஏன்னா நம்ம பட்டையாக வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு, அதாவது ஒரு இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும், அல்லது 1 இன்ச்சு வைக்கலாம். அதை விட ரொம்ப சின்னதாக வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம வந்து நார்மலாக கொடுக்குற கிராஸ் பீஸே ஓகே தான். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதில் டபுள் கிளாத் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கார்னர் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ் மாதிரி கிராஸில் வச்சு ஜாயின் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸு தான் இது. நெக்கு பார்த்தீங்கன்னா பேக்லேயும் டீப் நெக்கு, ஃப்ரண்ட்லேயும் டீப் நெக்கு. இதுக்கு தான் இந்த கழுத்தினுடைய மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து நம்ம அதுக்கான பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ ஃபுல்லாகவே இந்த ப்ளவுஸை வந்து நம்ம தைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு கழுத்து பீஸும் ஒரு ஓப்பன் பீஸும் நம்ம எப்படி ரெடி பண்ணணும், ஓப்பன் பீஸ் நிறையா பேருக்கு என்ன அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அந்த ஓப்பன் பீஸினுடைய அளவு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது அந்த பட்டியுடைய உயரமும்
அதே மாதிரி மேலே இருக்க அந்த முன்னாடி ஓப்பனுடைய உயரமும் டோட்டலாக அந்த லென்த்து தான் நமக்கு வந்து பட்டியினுடைய நீளம். அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிப்போம், அந்த சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அதே லென்த் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது டாட்டெல்லாம் பிடிச்சி பட்டியெல்லாம் அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வைக்கும்போது இந்த லென்த்து வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற அளவும் அதுவும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கிளாத் ஸ்ட்ரெயிட்டாக நிறையா இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவே ஒரு 10 இன்ச்சுக்கோ ஒரு 8 இன்ச்சுக்கோ நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் அகலம் வந்து 2.5 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு வருது. நம்ம ஒரு 10 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2.5 இன்ச்சுக்கு அதனுடைய அகலம் வந்து நம்ம வச்சுக்கலாம். 2.5 அப்படிங்கும்போது 2, 2.25, 2.5 எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுவே கழுத்து பீஸினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் இருக்குது. இதில் வந்து ஒன் சைடு வந்து நம்ம 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிடுவோம். இந்த பக்கம் 1/4 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் போயிடும். அப்போ உங்களுக்கு 1 இன்ச் அப்படிங்கிறது கழுத்தினுடைய அகலமாக நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு போக நடுவில் 1 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் பேக்குக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இதை அட்டாச் பண்ணிவிட்டு இதில் நெக் பீஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேக் நெக் அளவுக்கு உங்களுக்கு இதில் கிளாத் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மடிக்கிறது வந்து கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா தான், இல்லாட்டினா மறுபடியும் ஒவ்வொரு ஜாயிண்ட் நீங்கள் கண்டினியூவாக போடும்போது ஒன்று மேல் பக்கமும் ஒன்று உள் பக்கமும் வந்துடும். அதனால் ஒரே பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபோல்டிங்கை வந்து கரெக்டாக கொடுங்க, திருப்பி கொடுத்துறாதீங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேக் நெக் அளவுக்கு இதில் வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு இந்த அளவுக்கு வந்துடும். மேலே எக்ஸஸாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் நம்ம சேர்த்தியே பண்ணிக்கலாம். ஏன்னா சுற்றியுமே ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறையா கிளாத் வைக்கிறோம். ஏன்னா டீப் நெக் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத் கொடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சுக்கலாம். மடித்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து கழுத்துக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நெக் பீஸுக்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக ஃப்ளீட் கொடுத்து தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து அந்த நெக்கில் வச்சுட்டு அந்த ரவுண்டுக்கு எந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் கொடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரால் எல்லா இடத்துலையுமே ஃப்ளீட்ஸ் கொடுத்துருவாங்க. அது எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி ஹெம் பண்ணுமோ அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. எங்கே தேவையில்லையோ அந்த இடத்துல அந்த ஃப்ளீட்டை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்குவாங்க. நீங்கள் அந்த 2 டைப்பாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து அது மேலே வச்சுட்டு எங்கே தேவையோ அங்கே ஃப்ளீட் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்தா அது கரெக்டாக ரெண்டையும் எனக்கு ஒரே ஈவனாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தனியாகவே இந்த கிளாத்தில் ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். சும்மா சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் வரும்போது இது கரெக்டாக அந்த வந்து நம்ம அதில் சீட்டிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ரவுண்டு எங்கே வருதோ அந்த இடத்துல மட்டும் இருந்தால் கூட போதும். ஸ்ட்ரெயிட்டாக வர்ற இடத்துல நீங்கள் ஃப்ளீட்ஸ் கொடுக்காம கூட தைச்சிக்கலாம். இது வந்து பேக் நெக் வர்ற இடத்துல நீங்கள் நல்லாவே ஃப்ளீட்ஸ் வந்து எல்லாம் கண்டினியூஸாக கொடுத்துக்கலாம். இந்த மடிப்பு வர இடத்துல நீங்கள் ஃப்ளீட்ஸ் கொடுக்காதீங்க. இப்போ இது வந்து நமக்கு பேக் நெக் வர இடத்துல வந்துடும். இந்த இந்த ஷேப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நெக்குக்கு வந்து இது வந்து கீழ் பக்கமாக வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் இந்த இடத்துல வந்துடும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும் எக்ஸஸா அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வச்சுட்டா இதுவே ஃபிக்ஸட் கிடையாது. நீங்கள் பத்தாத இடத்துல ஃப்ளீட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம்.
இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் நெக் வர இடத்துல நமக்கு வந்துடும். இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. எக்ஸஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எங்கே மெயினாக ப்ளீட்ஸ் வேணுமோ அங்கே மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தேவைப்பட்டா எங்கே இடையிலையாவது ப்ளீட்ஸ் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்ம பட்டையாக வைக்கிற ஒரு நெக் பீஸுக்கான ஒரு பேசிக். அதாவது எப்படி நம்ம கொடுக்கணும், 2 டைப்பாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஒன்று அந்த நெக்கு மேலேயே வச்சு எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த வளைவு வருதோ அங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் பிகினர்ஸாக இருக்கீங்க, அதை ரெண்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல, ஒன்று அவுட்டர்லையும் ஒன்று உள்ள தள்ளியும் போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் தனியாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பீஸு. நான் சொன்ன ஒரு 10 இன்ச் அளவுக்கு நமக்கு தேவைப்படும்னு. இதில் வந்து நம்ம ஒரு 10 இன்ச் அளவுக்கு ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு நம்ம பீஸ் எடுத்துக்கலாம். இதில் ஒன்று வந்து நம்ம இதை அப்படியே வந்து 2ஆக டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஊக்கு வைக்கிறதுக்காக. இந்த ஒரு சிலர் வந்து இந்த சிங்கிள் பீஸ் மட்டும் வைப்பாங்க. அந்த சிங்கிள் பீஸ் மட்டும் வச்சிங்கன்னா நீங்கள் ஹூக் வந்து நிறைய டைப்பில் வைப்பீங்க. ஒரு சிலர் வந்துட்டு நல்லா ஊசியில் குத்தி அதில் ஹூக் மாட்டிட்டு அதுக்கப்புறம் 2 சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இன்னொருத்தர் டைரெக்டாக அப்படியே வச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த கிளாத் வந்துட்டு சிங்கிள் கிளாத் அப்படின்னா, காட்டன் கிளாத் அப்படின்னா நீங்கள் குத்தி இழுக்கும் போதே இது வந்து கிழிஞ்சிரும். அப்போ டபுள் பீஸ் இருந்தால் தான் ஹூக் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த ஹூக் லைஃப் வரணும், பிச்சுட்டு வராமல் இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து டபுள் பீஸ் தான் கொடுக்கணும். ஒரு சிலர் இதுக்கு மேலேயுமே நம்ம மெயின் கிளாத் கொடுப்பாங்க. அப்படி மெயின் கிளாத் கொடுத்தாலும் அது ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் தின்னான மெட்டீரியலாக இருந்தால் மெயின் கிளாத் கொடுத்தீங்கன்னா இன்னுமே அது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா மெயின் லைனிங் கிளியிற அளவுக்கு மெயின் கிளாத் வந்து கிளியாது. அது வந்து கிளாத்தை பொறுத்து அது நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதுக்கு மேலேயும் நீங்கள் லைனிங் கொடுத்துக்கலாம். ஆனால் மேக்சிமம் இந்த லைனிங்கை வந்து இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு அதுக்கு லைஃப் வரும். அப்போ இதை வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதெல்லாம் அப்படியே மடிச்சு மடிச்சு கூட வச்சு தைச்சிடலாம். ஆனால் நம்ம ஒரு ப்ரொசீஜர் படி கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி இதுக்கு கொடுத்துக்கலாம். இதை வந்து நீங்க இப்படி வந்து ஒரு ஃபோல்டு பண்ணியும் நீங்க வந்து இங்க ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து இது மேலே வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு நீங்க தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இதை நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல ஊசியோட தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நம்மளுக்கு இந்த சைட்லயும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை கிளாத்ல வச்சுட்டு இதை அப்படியே மேலே ஃபோல்டு பண்ணி நம்ம வி பட்டி வச்சுக்கலாம். இது 2 டைப்பாக சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டாலும் போட்டுக்கலாம். அல்லது இந்த பக்கம் இப்படி அடித்து திருப்பிட்டு இதை நம்ம ஃபோல்டு பண்ணிட்டு வி பட்டி வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். எந்த ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக இருந்தாலுமே அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு துணி கிளாத் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வந்து அது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, ரொம்ப டெலிகேட்டடாக இருக்குது, அந்த மாதிரியான கிளாத் எல்லாமே வந்து தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே நம்ம 2 மெத்தடு நமக்கு இருக்கும்.
ஒன்று வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சே திருப்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் நெக் பீஸ் கொடுத்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வர கிளாத்துக்கு நம்ம அடிச்சு திருப்புறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் அதுவே நம்ம சாதாரணமாக வர பூனம் சாரீஸ், நார்மலாக வர ப்ளவுசஸ், சாரீ ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம அந்த மாதிரி அடித்து திருப்பும் போது அது வந்து அதுக்கு லைஃப் வராது, அது ஃபிட்டிங்கும் நமக்கு கரெக்டாக வராது. அதே மாதிரி ஓப்பன் பீஸ் அப்படிங்கும்போது நீங்கள் நான் பிளெயினாக டபுள் கிளாத் கொடுத்தும் இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு கிளாத் லைனிங் மெயின் கிளாத் கொடுத்தும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் ஹூக் மாட்டும் போது பிஞ்சிட்டு வராமல் ஹெவியாக இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸினுடைய வீப்பட்டி இதுவும் 2 மெத்தடில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வெறும் லைனிங் மட்டும் நிறையா பேர் வச்சு தைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஹூக் மாட்ட மாட்ட என்னாகும் அப்படின்னா அது கிழிஞ்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மெயின் கிளாத் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் அதுக்கு லைஃப் வரும். அதுவும் நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டாலும் போடலாம், இல்லாட்டி அடித்து திருப்பி அதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி நெக் பீஸு எல்லாத்துக்குமே நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வர நெக்காக இருந்தாலும் ஸ்கொயராக வரதா இருந்தாலும் பட்டைக்கழுத்து வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பட்டைக்கழுத்து வச்சுக்கலாம். தின்னா நெக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். அவங்கவுங்க விருப்பப்படி தான். எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் நம்ம ஆல்டர்னேட்டிவாக பண்ண முடியும். அதனால் டெய்லரிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம்தான். நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அது எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக செய்கிறோமோ அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதனோட தொடர்ச்சியாக இதனுடைய ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.